அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் கடைசி வரி, நமக்கு உகந்ததையே தேடலாகாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நாம் அனைவரும் நமக்கு உகந்ததை தேடாமல் பிறருக்கு உகந்ததை தேடி வாழ வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். நாம் ஏன் நமக்கு உகந்ததை தேடக்கூடாது? நமக்கு உகந்ததை தேடுவது இருளின் செயல். மாறாக பிறருக்கு உகந்ததை தேடுவது ஒளியின் செயல். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி, ஒளியாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாம் ஒளியாய் மாறியிருப்பதால், இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் கடவுளின் ஒளியின் மக்களாக நாம் இருப்பதால், பிறருக்கு உகந்ததை தேடுகிற ஒளியின் செயலை நாம் செய்து வாழ வேண்டுமே ஒழிய நமக்கு உகந்ததை தேடுகிற இருளின் செயலை செய்து வாழக்கூடாது என்ற கருத்தில் தான் புனித பவுல் நமக்கு உகந்ததை தேடலாகாது என்று எழுதுகிறார். நமக்கு உகந்ததை தேடும் போது நாம் சுயநலத்தோடு வாழ்கிறோம். ஆனால் பிறருக்கு உகந்ததை தேடும் போது நாம் பிறர் நலத்தோடு வாழ்கிறோம். பிறர் அன்பில்தான் திருச்சட்டம் முழுமையாக நிறைவு பெறுகிறது என்பதால், பிறருக்கு உகந்ததை தேடி திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டுமே ஒழிய, நமக்கு உகந்ததை தேடி திருச்சட்டத்தை நிறைவேற்ற தவறி நிலை வாழ்வை இழந்து வாழக்கூடாது என்ற கருத்தில் தான் புனித பவுல் நமக்கு உகந்ததை தேடலாகாது என்று எழுதுகிறார். நமக்கு உகந்ததை தேடும் போது நாம் ஊனியல் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊனியல் மனநிலையானது கடவுளுக்கு பகையானது என்றும், ஊன் இயல் மனநிலையில் வாழுகிற மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது என்றும் புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை நிறைவாக பெற்று விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும் உரிமை பேற்றை பெற்ற நாம், பிறருக்கு உகந்ததை தேடுகிற ஆவிக்குரிய மனநிலையில் வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டுமே ஒழிய, நமக்கு உகந்ததை தேடுகிற ஊனியல் மனநிலையில் வாழ்ந்து நிலை வாழ்வை இழந்துவிடக் கூடாது என்ற கருத்தில் தான் புனித பவுல் நமக்கு உகந்ததை தேடலாகாது என்று எழுதுகிறார். நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக இருக்கிறோம். நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக இருப்பதால், நாம் நமக்கு உகந்ததை தேடும் போது நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் துயரம் வருவிக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக, நாம் பிறர் அன்புக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு செயலும் இயேசுவுக்கு விரோதமாக செய்யப்படுகிற செயல் என்பதை புரிந்து கொண்ட பவுல் தான் பிறர் அன்பில் திருச்சட்டம் நிறைவு பெறுகிறது என்று எழுதுகிறார். எனவே நாம் நமக்கு உகந்ததை தேடும் போது பிறரை அன்பு செய்ய தவறுவதால் நாம் இயேசுவை வேதனைப்படுத்துகிறோம், இயேசுவை காயப்படுத்துகிறோம், இயேசுவை துன்பப்படுத்துகிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெறும்படியாக உன்னத கடவுளின் அழைப்பை பெற்ற நாம் வரப்போகிற நாட்களில் நமக்கு உகந்ததை தேடாமல் பிறருக்கு உகந்ததை தேடி வாழ்வோம். இந்த உலகில் ஒளியின் மக்களாக வாழ்வோம், ஆவிக்குரிய மனநிலையில் வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லு. இந்த நாளிலும் அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் யாருக்கு உகந்ததை தேடி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு உகந்ததை நாடி தேடி இந்த உலகில் ஒளி
நீதியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.